ஹல்லேலூயா. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் விசேஷமாக இந்த மாதத்தின் இந்த 3வது பரிசுத்த ஓய்வு நாளையும் ஆசாரிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஒரு சில காரியங்களை குறித்து நம்மோடு பேசுவாராக, இடைபடுவாராக. இந்த அரை மணி நேரம் நாம் ஆண்டவரோடு ஐக்கியத்தோடு இருப்போம். ஆண்டவரே நல்லா கவனத்தோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பேசணும்னு விருப்பப்படுறாரோ அது உங்கள் இருதயத்தில் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்வென்ஷனில் கூட அநேக காரியத்தை ஆண்டவர் பேசினார். எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல, எத்தனை பேர் அறிஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் ஏன்னா ஆண்டவர் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசியிருப்பார் இல்லையா? அப்போது யார் யார் அந்தந்த அளவுக்கு நீங்கள் கவனித்து பார்க்குறீங்களோ அவ்வளோ ஆழமான சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் பேச போகிறதான காரியத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனுடன் ஒரு ஆழமான உறவு. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் நம்மோடு சங்கீத பகுதியிலையும் பேசினான். நாம் முதலாவது யாருக்கு தெரியப்படுத்தணுமா? கர்த்தருக்கே எல்லாவற்றையும் ஒப்புவித்து தெரிவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பை நாங்கள் மறுபடியுமாய் உனக்கு சொல்கிறேன். தேவனுடன் ஓர் ஆழமான உறவு. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் முதல் 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கலாம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே நீ என்ன பண்ணு, எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவாய். ஹல்லேலூயா. நீங்க தேவனோடு ஒரு ஆழமான ஒரு உறவை நீங்கள் நீட்டித்துக் கொள்ள வேண்டும், இல்லை புதுப்பித்து கொள்ள வேண்டும். இல்லை நான் தேவனோடு நான் ரொம்ப தூரமாக இருக்கிறேன், ஆண்டவரோடு நான் நெருங்கி வரணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இன்னைக்கு அந்த ஆசையோடு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை வந்திருப்பீங்கன்னா, ஒருவேளை அந்த ஆசையோடு உட்கார்ந்து கொண்டு இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான காரியம் என்ன தெரியுமா? என் மகனே, என் போதகத்தை நீ என்ன பண்ணாத, மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நன்றாய் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நாம் யாருடன் ஆழமான உறவை நாம் வைத்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம நெருங்கினவர்களோடு, இல்லை கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, சொந்த பந்தங்களோடு, உற்றார் உறவினரோடு, இல்லை நம்ம தெரிந்த நண்பர்களோடு, யாரோடு நீங்கள் ஆழமான உறவை வைத்திருக்கிறீங்க என்பதை இந்த நாளில் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோடு ஒரு ஆழமான உறவை நீ கொள்ள வேண்டும் என்று சொன்னார், என்னோடு நீ நெருங்கி வர வேண்டும் என்று சொன்னார், தேவனோடு நீ சஞ்சரிக்க வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருடைய போதகத்தை என்ன பண்ணக்கூடாதா, மறக்கவே கூடாது. சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரோடு நெருங்கி வரணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது காரியம் ஆண்டவருடைய வசனத்தை நாம மறக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்லி தருகிற காரியங்களை, கற்பிக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் நாம என்ன பண்ணணுமா, உணவு போல எடுத்துக்கொள்ளணும். அதான் வசனம் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பா அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வசனம் என்னவா இருக்குன்னு சொன்னா, அவருடைய வார்த்தை கிருபையமாகவும் சத்தியமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீங்கள் அதை சொல்ற பாருங்க, நீ அவைகளை உன் கழுத்துல மாட்டிக்கோன்னு சொல்றாரு. என்ன பண்ணாரா? அந்த வசனத்தை அவர் லிட்ரலா சொல்லல, எடுத்து ஒரு சங்கிலி எடுத்து மாட்டிக்க அப்படின்னு சொல்லலை. அவர் ஆவிக்குரிய ரீதியாக அந்த வசனத்தை நீ கழுத்தில் மாட்டிக்கோ. உங்கள் கழுத்தில் இப்போ ஒரு பொருளை மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கழுத்து உங்களுடைய சரீரத்தை என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? தொட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது நாம் என்ன பண்ணுவோம்? ஓ அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு கழுத்தில் ஒரு செயின் போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கேயோ வெளியே போகும்போது என்ன பண்ணுவோம்? தொட்டு பார்ப்போம். ஏன்னா என்ன இருக்குதா கழுத்தில், நம்ம மாட்டிட்டு வந்தது இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். அதே போல தான் உங்கள் கழுத்தில் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் மாட்டிக்கொண்டீங்கன்னு சொன்னால், அப்படிதான் வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை உங்கள் கழுத்திலே பூண்டு அப்படின்னு சொன்னால் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால், போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வசனம் உங்களை ஞாபகப்படுத்தும். ஆண்டவருடைய கற்பனையை மறக்காத, ஆண்டவருடைய வசனத்துக்கு மறக்காத, ஆண்டவருக்காக உண்மையாக வாழு, பரிசுத்தமாக வாழு, பாவம் செய்யாத, நீதிமானாக வாழு, இயேசுக்கு பிரியமானதாக வாழு. நீ பரலோகத்துக்குரியவன், இந்த உலகத்திற்குரிய எந்த காரியத்துக்கும் நீ ஆசைப்படக்கூடாது. தேவ மகிமையை சார்ந்துக்கோ. இயேசுனுடைய வருகை உனக்கு வருது. அதனால நீ என்ன பண்ணணும்? இயேசுவினுடைய வருகைக்கு உன்னை பாத்திரமானாய் மாத்துன்னு சொல்லி எது ஞாபகப்படுத்துன்னு சொன்னா, நீங்க போட்டிருக்கிற அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? அடுத்து அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் நீ என்ன பண்ணு? எழுதிக்கோ. நம்ம இருதயம் ஒரு பலகை மாதிரி யூஸ் ஆகும். கெட்டதுக்கு மாத்திரம் அல்ல, உங்கள் இருதயத்தை நல்ல காரியங்களுக்கு அதிகமாய் பயன்படுத்துங்க. வசனங்களை அதிகமாக ஒரு இருதயத்தில் சேர்த்து வைங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ சத்தியத்தை நீங்கள் உள்வாங்குகிறீர்களோ அவ்வளவு நீங்கள் வசனங்களை பேச முடியும். ஹல்லேலூயா. கன்வென்ஷனில் பார்த்தீங்களா, தேவ மனுஷன் ஒன்றும் வச்சிடல, வெறும் பைபிள் தான். பைபிளை கூட திருப்பலை. சத்திய வசனம் உள்ள இருக்க என்ன வருது? சத்தியம் அப்படியே வெளிவந்து கொட்டு. அதே போல தான் நமக்கும் ஒரு வசனங்களை நம்ம படிக்க 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 படிக்க, இன்னைக்கு நீங்கள் ஒரு அதிகாரம் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த காரியத்தை நீங்கள் செயலில் கொண்டு வரும் பொழுது அந்த வசனம் உங்கள் இருதயத்தோடு பேசும் இல்லையா? நன்மை செய் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் வழியில் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட நீங்கள் உதவி கேட்டு ஒருத்தர் வர்றாங்க, அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வசனம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது என்ன வரும்? ஓ இன்றைக்கி நம்ம வசனத்தை வாசித்தோம் இல்லையா, ஆண்டவர் நன்மை செய்யின்னு சொன்னார் இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்து கொடுப்போம். ஒருவேளை இல்லை போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாலும் ஆண்டவர் வசனத்தை பேசுவார். இன்றைக்கி தானம்மா வசனத்தை படித்தேன், நன்மை செய்யின்னு சொல்லிட்டு, அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? உடனே அந்த அம்மாவை மறுபடியும் கூப்பிட்டு, வாங்கம்மா இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். அதுதான் என்னன்னா, உங்கள் இருதயமாகிய பலகையில் உங்கள் வசனத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு 5 காரியங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குறித்த நேரத்தில் நான் முடிப்பேன். ஒரு 5 காரியங்கள், தேவனோடு ஒரு ஆழமான உறவை நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த 5 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவனோடு இருக்கிற உங்கள் உறவு ஆழமான உறவாய் மாறும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், சங்கீதம் என்ற புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 42ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் 2 வசனத்தை வாசிப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமாவே தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நாம் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஹல்லேலூயா. முதலாவது, நீங்கள் ஆண்டவரோடு ஒரு ஆழமான உறவை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான காரியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரோடு எவ்வளோ ஐக்கியப்பட்டிருக்கணும் நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால், முதலாவது அவரை அதிகமாய் வாஞ்சித்துக் கொள்ளுங்க. என்ன பண்ணுங்க?
அவரை அதிகமாய் வாஞ்சித்துக் கொள்ளுங்க. இந்த வசனம் சொல்லுது, மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல என் தேவ பிள்ளைகளை நீங்க எல்லாரும் கர்த்தரை வாஞ்சித்து பிடிச்சுக்கொள்ளுங்க. ஏசப்பாவை நான் எப்போ பார்ப்பேன், ஏசப்பாவோடு நான் எப்போ நடந்து கொள்ளுவேன், ஏசப்பாவுடைய கையை பிடிச்சு நான் எப்போ நடப்பேன், ஏசப்பாவை எப்போ போய் நான் பரலோகத்தில் இருப்பேன், எப்போ ஆண்டவருடைய வருகை வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயத்தில் எப்படி இருக்கணுமா? அந்த வாஞ்சை இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனே நமக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறோம் இல்லையா? ஒருத்தர் நமக்கு பிடிச்சவங்களை நம்ம ஊரில் இருக்கிறோம், ஒருத்தரை பார்க்க போகிறோம், ஒரு 6 மாதம் கழிச்சு, ஒரு 7 மாதம் கழிச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒரு ஆற தழுவி அவங்கள கட்டி அணைத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப நெருக்கமாக இருந்தால் அவங்களுக்கு மொத்தம் கூட கொடுப்போம். ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், அப்படி தான் நாமளும் இயேசு கிறிஸ்துவை எப்போ நான் சந்திப்பேன், எப்போ அவரை நான் பார்ப்பேன், எப்போ அவருடைய வருகை வரும், எப்போ நான் ஏசப்பாவோடு நான் நெருக்கமாக இருப்பேன், எப்போ ஏசப்பாவோடு நான் நெருங்கி வாழ்வேன். யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை ஏசப்பா கூட அப்படியே கையை பிடிச்சி நீங்கள் நடக்கும்போது ஏசப்பா சொல்லுவார், மகளே நீ எனக்காக இப்படிலாம் வாழ்ந்தியே, எனக்காக இதெல்லாம் செய்தியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏசப்பா உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அப்போது அவருக்காக அவர் உங்களிடத்தில் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாஞ்சையாக இருக்கணும், விருப்பமாக இருக்கணும், தேவனை தேடுகிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும், எப்பொழுதும் இயேசுவை உறுதியாய் பிடித்து கொள்ளுகிற ஜனமாக இருக்கணும் இல்லையா? நம்ம ஊருக்கு போனோம் இல்லையா? போன உடனே என்னை பாஸ்டர் பார்த்த உடனே என்ன பண்ணார்? வந்து என்ன பண்ணார்? முதல்ல என்னை கட்டி அணைச்சார். ஏன்? ஒரு அன்பு, அந்த தேவ அன்பு. அந்த தேவ அன்பு தான் நமக்கு வேணும். நான் ஏசப்பாவை எப்போ பார்ப்பேன், நான் ஏசப்பாவை எப்படி நான் என்ன பண்ணுவேன்? கட்டி அணைப்பேன். அதுதான் நம்ம வாஞ்சியாக இருக்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாஞ்சை எதன் மேல் இருக்கிறது அப்படின்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு வேளை நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறீங்களா? நான் ஏழையாகவே இருக்கிறேன், நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், நல்ல வாகனம் வாங்கணும், நல்ல வீடு வாங்கணும், நல்ல வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை ஒருவேளை உங்களுக்கு இருக்குமானா, இந்த சத்திய வசனங்களை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க, உட்கார்ந்து கொண்டு இருப்பீங்க, இல்லை ஆன்லைன் மூலமாக இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஏன்னு சொன்னால் நீங்கள் அழிந்து போகிற காரியங்களிலே வாஞ்சையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு நிச்சயமான சத்திய வசனங்களில் நீங்கள் வாஞ்சையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக வசனங்கள் உண்டு, அநேக வசனங்களை காட்டணும்னு நினைக்கிறேன், ஆனால் நேரம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. சங்கீதம் 63ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் 2 வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே, நல்லா கவனிங்க, அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை என்ன பண்ணுதா? வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டே. இதை எங்கிருந்து தெரியுமா எழுதுறாரு இந்த சங்கீதத்தை? ஒரு பாலைவனத்தில் உட்கார்ந்து எழுதுகிற சங்கீதம். பாலைவனம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பகலிலே கொதிக்கும், நைட்டில் அப்படி குளிரும். ஆனால் அவன் சொல்கிறான் பாருங்க, அதிகாலமே. ஹல்லேலூயா. அவனுடைய வாஞ்சையை நல்லா பாருங்களேன். எப்போ நான் ஆண்டவரை பார்ப்பேன், எப்போ விடியும், நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை நான் வாஞ்சிக்கிறேன். அதான் வசனம் சொல்ல, வாஞ்சிக்கிறேன். நான் எப்போ ஆண்டவரை வாஞ்சிப்பேன், எப்போ காலையில் விடியும், நான் எப்போ ஜபத்தில் உட்காருவேன், எப்போ நான் ஆண்டவருடைய வசனங்களை படிப்பேன், எப்போ நான் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிப்பேன், எப்போ நான் ஆண்டவரை நம்பி இருப்பேன் அப்படின்ற ஒரு வாஞ்சை, விருப்பம் நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களுடைய வாஞ்சையும் உங்களுடைய விருப்பமும் எதன் மேல்
தாகமாக இருக்கிறது என்பதை இந்த நாளில் நான் சொல்ல விரும்பல, உங்களை நீங்களே ஆராய்ந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது காரியத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். தேவனுடைய நாம் அதிக ஆழமான உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு காணப்பட வேண்டிய ரெண்டாவது காரியம், யாக்கோபின் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க ஏசப்பா கிட்ட நெருங்கி வரணும் அப்படின்னு சொன்னா ஜெபத்துல அவரிடம் நெருங்கி சேருங்க. என்ன பண்ணணுமா? ஜெபத்தில் அவரோடு நெருங்கி, அதான் வசனம், தேவனிடத்தில் சேருங்க, அப்பொழுதுதான் அவர் உங்களிடத்தில் சேருவார். நம்ம நினைச்சு கொள்ளுகிறோம் நாம் என்ன வேணாலும் பண்ணலாம், ஏசப்பா ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இன்னைக்கு துணிகரமான காரியங்களை நாம் என்ன பண்ணி கொண்டு இன்னைக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா எல்லாத்தையும் சகித்து கொண்டு இருக்க மாட்டார். தேவஜனமே, எச்சரிக்கையாக கேளுங்க. உன் வாழ்க்கை எது மேல நீ ஆண்டவரை தேடுகிறதுல வைத்திருக்கிற, ஆண்டவர் சொல்ற ஜெபத்துல அவரிடம் நெருங்கி சேருங்க. நீ ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவரோடு நீ இன்னும் அதிகமாய் நெருங்க முடியும். நீ ஜெபிக்காம நான் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கணும்னு சொன்னா ஜெபிக்கணும். ஜபத்தில் தான் நம்ம ஆண்டவரோடு பேச முடியும். என் மனைவியோடு நான் பேசாமல் நான் நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? என் மூஞ்சி திருப்பிக்கிட்டு நான் ஒரு 10 நாள் பேசாமல் இருந்துட்டு நான் அவங்களோட நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. நான் பேசணும், அவங்க என்கிட்ட பேசணும். அப்போ தான் அது ஒரு நெருக்கமான ஒரு உறவு. ஹல்லேலூயா. அதே தான், நீ ஜபிக்காமல் ஆண்டவருடைய தேவையை சந்திக்காம, ஆண்டவரிடத்தில் செபிக்காம, வசனம் வாசிக்காம, முழங்கால் படிக்கிட்டு ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் படிக்காம, அநேகருக்கு நீ ஆண்டோடைய வசனத்தை சொல்லாம, முதல்ல வசனத்தை ஜெபம் பண்ணு, அதுக்கப்புறம் மற்ற காரியத்தை ஆண்டவர் பார்த்துப்பாங்க. நீங்களும் நானும் ஆண்டவரோடு பேசினாதான் நெருங்கி இருக்கிறோம். அந்த நெருக்கம் எப்போ வரும்னு சொன்னால் ஜபத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த நெருக்கம் வரும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லமா? ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரோடு நெருங்கணும்னு ஆசை இருக்குது, வாஞ்சை இருக்குது, விருப்பம் இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. நினைப்போம், இன்னைக்கு நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு கண்டிப்பாக வேதம் வாசிக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் தான் ஏதாவது ஒரு வேலை வந்துடும். அந்த நேரத்தில் தான் நம்ம கிட்ட பேசணும்னு யாராவது வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் தான் எதையாவது செய்யணும்னு சொல்லி நமக்கு வேலை வரும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஜெப நேரத்தை ஏற்படுத்தி வைங்க. காலையில் எந்திரிக்கிறீங்களா? ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா? உங்களை நல்லா ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு ஒரு 5:30 மணிக்கு அந்த நேரத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. எப்பேற்பட்ட வேலை வந்தாலும் சரி, அந்த 5:30 மணிக்கு தேவ சமூகத்தில் உட்காரணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நேரத்தை கொடுங்க. வேதம் வாசிக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வச்சுருங்க. அந்த நேரத்தை வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஒருவேளை இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இனியாவது இந்த காரியத்தை செய். ஏன்னா அப்பொழுதுதான் நாம் தேவனிடத்தில் ஒரு ஆழமான உறவை கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த சத்திய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, உன் தேவ சமூகத்தில் தேவனோடு உன்னுடைய உறவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த நாளில் ஆராய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதையே நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்களில் வாசிக்கும் பொழுது ஏசாயா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகங்கள் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 6 மற்றும் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
5ஆம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கிறவைகளே அவரை என்ன பண்ணுங்க, நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணும், திரும்ப கடவன். அவர் அவன் மேல் என்ன பண்ணுவாரா, மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே என்ன பண்ணணும், திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை என்ன பண்ணிருக்கிறாரா, பெருத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகிறேன், முடிக்கிறனோ இல்லையோ. ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிற வார்த்தைகளோடு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். இந்த 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடைய சமயத்தில் அவரை தேடுங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு அந்த சமயத்தை கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த சமயத்தை கொடுத்திருக்கிறார் அவரை தேடுகிறதற்கு. இன்னும் கொஞ்ச காலம்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி சபையில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது. வீடுகளில் புகுந்து உங்களுடைய பைபிள்களெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவான், வீட்டில் போட்டு கொளுத்தி எரிஞ்சிருவான். ஒருத்தங்கிட்டே என்ன இருக்காது, பைபிள் இருக்காது. இந்த மாதிரி தைரியமாய் சபைகளிலே நின்று என்ன பண்ண முடியாது, பிரசங்கங்கள் பண்ண முடியாது. அந்த காலங்கள் நெருங்கி வருகிறது. அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடிடுங்க. அவர் கொடுக்கிற அந்த நேரத்தில் நீங்க தேடிடணும் ஆண்டவரை. ஐயோ கடைசி நேரத்தில், ஐயோ எனக்கு கிடைச்ச நேரத்தெல்லாம் நான் வீணாக்கிட்டேனே, ஆண்டவரை தேடாம விட்டுட்டேனே, சபைக்கு போகிற நேரத்திலலாம் நான் என்னுடைய சொந்த வேலையை செஞ்சுட்டேனே, என் குடும்ப கஷ்டத்தை நோக்கி நான் பார்த்துட்டேனே, இதனால நான் சபைக்கு போகலே, இன்னைக்கு நான் சபை போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் சபைக்கு போக முடியலேன்னு சொல்லி ஒரு காலம் நீங்க கதற காலம் வரும். அந்த காலத்துக்கு உங்களை இடம் கொடுத்துறாங்க. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், இப்ப ஏற்பட்ட காலங்கள் மிக சமீபம், ஆனால் மிகவும் கொடுமை. அதனால உங்களால் எவ்வளவு ஆண்டவரோடு நெருங்கி வந்துட முடியுமோ அதுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நீங்க நோக்கி வந்துருங்க. ஆண்டவரை தேடணும் போது என்ன பண்ணுங்க, அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் கிட்ட இருக்கும் போதே அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் தூரமாக போயிட்டு அவருக்கு கூப்பிடுறதில்ல, ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருந்தா, ஒருத்தர் கிட்ட இருக்கும் போது கூப்பிட்டா என்ன பண்ணோம், கேட்கும். ஆனால் இந்த கடைசியில் எம்ஜிஆர் நகர் கடைசியில் கூப்பிடு, நான் இங்கேருந்து கூப்பிட்டா கேட்குமா? இந்த ஒலிபெருக்கி சத்தம் எவ்வளோ தூரம் போதும் அவ்வளோ தூரம் தான் என்ன பண்ண முடியும், என் சத்தங்களை கேட்க முடியும். குறிப்பிட்ட அளவுக்கு தான் கேட்க முடியும், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அதே போலதான் தேவ சத்தங்களை தேவ சமூகத்தில் நாம நெருங்குற காலம் வரைக்கும் தான் நெருங்க முடியும். ஆண்டவரை ஒருவேளை மறுதளிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நித்திய நரகம் திறந்துருக்குது. சத்திய வசனம் உங்களுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க விசுவாசத்தினால் போராடுவீங்க. அவர் உங்களோடு நல்ல உறவா இருக்கும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும், ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமா வாழ முடியும். ஒரு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம இயேசுவோடு நெருங்கி அவருக்காக நீங்க உண்மையா வாழ்ந்தீங்கன்னு சொன்னா அந்த 2ஆம் வருகையில நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவருக்காக உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் தேவ பக்தியிலும் பயத்திலும் ஆண்டவருக்காக நீங்க வாழும் பொழுது அந்த 2ஆம் வருகையில நீங்க என்ன பண்ணுவீங்க, எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனா ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்படலைன்னு சொன்னா இந்த 7 வருஷம் இங்க உபத்திரவ காலம் இருக்கும். எத்தனை வருஷம்? 7 வருஷம். ஒரு நாள் உபத்திரவத்தை நம்மளால தாங்க முடியுதா? அம்மா கூட பாருங்க, இங்க கால் வலிக்கு விழுந்துட்டாங்க, ஒரு நாள் என்ன பண்ண முடியல, அவங்களால அந்த கால் வலியை என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த ஒரு நாள் வலி நம்மளால தாங்க முடியலையே, 7 வருஷம் இந்த உபத்திரவத்தை நீங்க எப்படி தாங்க முடியும்? இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வருஷங்களை நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த 7 வருஷம் நீங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்குது.
அந்த 7 வருஷத்துலேயும் ஒரு காரியம் இருக்கு. அந்த 7 வருஷமும் நீங்க எப்படி இருக்கணுமா? ஆண்டவருக்காக உண்மையா வாழணும். அது 2வது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ முதல் சான்ஸ்லயே ஆண்டவரோட போயிடணும். அப்படி போலன்னு சொன்னா அந்த 7 வருஷமும் நீ ஆண்டவருக்காக உண்மையா வாழணும். அந்த உபத்திரவத்தின் காலத்தில் அவன் சொல்லுவான், இயேசுவை மறுதலிச்சிரு, இயேசுவை விட்டுரு, இயேசு உண்மையான தேவன் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? அந்த கிறிஸ்து உங்களை சொல்லுவான், இந்த நாமத்தை உன் நெத்தியில போட்டுக்கோ, உன் கையில போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பை கொடுப்பான். அது கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடு, அது கொடுத்தாதான் உனக்கு ரேஷன், அது கொடுத்தாதான் எண்ணெய் பருப்பு எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லுவான். இன்னைக்கு நிறைய கண்ட்ரியில வந்துருச்சு. அதனால தான் சொல்லுகிறோம், ஆண்டோடைய சமீபம், மிக சமீபமாக இருக்குது ஆண்டோடைய வருகை. உங்களை பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு உறவு வைத்திருக்கிறீங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவரோடு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஆனால் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த 7 வருஷம் உபத்திரவத்தின் காலத்தில் ரொம்ப உபத்திரவப்படுத்துவாங்க. சும்மா நம்மளை உபத்திரவப்படுத்துவாங்க நீங்கள் நினைக்காதீங்க. சாட்டையினால் அடிப்பாங்க உடம்புல. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த விலங்குகளோட தோலை நம்ம சரீரத்தில் கட்டி என்ன பண்ணிடுவாங்க, விலங்குகளுக்கு போடுவாங்க. அது என்ன நினச்சிக்கோம், ஏதோ மாம்சம்னு நினச்சி நம்மளை என்ன பண்ணோம், வந்து கடிச்சு கொதறோம். அவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கணும். கொதிக்கிற கொப்பளங்கள் நம்ம மேலே வரும், சுடு சுட எண்ணெய்களை எடுத்து நம்ம மேலே ஊற்றுவாங்க. இதெல்லாம் நம்மளால் சகிக்க முடியுமா? யோசிச்சு பார்த்துங்க. அடுப்பில் தெரியாமல் நம்ம கை அந்த பாத்திரத்தில் பட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ வருது. உடனே என்ன பண்ணுறோம், ஐயோ என்ன போடுறதோ, எதை என்னென்ன ஆயின்மெண்ட் இருக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், போடுறோம். அங்கே ஒரு ஆயின்மெண்ட் இருக்காது, உடம்பு ஃபுல்லாக கொப்பளம், அப்படியே வீங்கி கிடக்கும், ரத்தம் ஒழுகும். இப்பேற்பட்ட காரியங்கள் இந்த கடைசி நாளில் வரும். சத்திய வசனங்களை தேடுகிற காலத்தில் நீங்கள் தேடிடுங்க. ஆண்டோட வருகையின் நாட்களுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அதுதான் நமக்கு மிக அவசியம். தேவனை அவர் ஒரு ஆழமான உறவுகளுக்குள்ள உங்களை கொண்டு போயிடுங்க. மனுஷனோடு நெருங்கிறது, மனுஷனோட ஆட்களை சேர்க்கிறது இல்லை, நமக்கு ஒரு படை பலத்தை உண்டாக்குறது இல்லை. அவன்லாம் ஓடி போயிடுவான், அவன்லாம் காணாம போயிடுவான். அந்த உபத்திரவத்து காலத்தில் ஒருவேளை நாம் ஆண்டவரை மறுதலிச்சிட்டோம்னு சொன்னால் நித்தியமான நரகம். இந்த 7 வருஷம் நீங்கள் படுற பாடு இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே பாடு தான். அங்கே எப்படி இருக்குமா, எரிகிற அக்கினி கந்தமும். தரை கூட இருக்காமா, கீழே தரையிலே இருக்காதான். அது ஒரு தண்ணியில் நம்ம போனால், ஆழமான கடலில் போய் ஆழத்தில் நீங்கள் குதிச்சிங்கன்னா போய் தரையை தொட முடியுமா? தொட முடியாது, மேலே மிதிக்கிட்டே இருக்கும். அதே போல தான் அந்த நரகத்தில் நீங்கள் விழுந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கணுமா, அப்படியே மிதந்துட்டு தான் இருக்கணும், உள்ள கூட போக முடியாது. யோசிச்சு கொள்ளுங்க. ஏன்னா பாஸ்டர் கூப்பிட்டு எங்களை பயமுத்துறீங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. உங்கள் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளுங்க. இதிலிருந்து உங்களுடைய உறவு எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை படைத்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளோடு சஞ்சரிக்கணும், நம்மளோடு சந்தோஷமாக இருக்கணும், அவரை பாடணும், துதிக்கணும். அதுதான். நீங்களும் நானும் போய் நரகத்தில் விழுந்து ஏசப்பா என்னை காப்பாற்றாமல் விட்டுட்டீங்கன்னு சொல்லி கறந்துகிறது அல்ல. இங்கே 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 நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் அவருக்காக உண்மையாக வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். நிறைய வசனங்கள் இருக்கிறது, நான் சொல்லலை. இந்த 3 காரியங்களை மட்டும் நான் இன்னைக்கு சொல்லிட்டு, ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை வாசிங்களேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் என்ன பண்றேன், வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், நல்லா கவனிங்க, சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. மூணாவது, நீங்க ஏசப்பாவோட நெருங்கின உறவுல இருக்கணும். ஏசப்பாவோட நெருக்கமா நான் இருக்கணும். ஏசப்பாக்க நான் பிடிச்ச பிள்ளையா. நம்ம எல்லாரும் இப்ப கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாரெல்லாம் ஏசப்பாவுடைய பிள்ளைய நெருக்கமான பிள்ளையா இருக்கணும்னு சொன்னா நம்ம எல்லாருமே கை தூக்கம், தூக்காம யாரும் இருக்க மாட்டோம், அப்படிதானே? அப்போ அதற்கு என்ன வழின்னு சொன்னா, அவர் காட்டுகிற வழியில நடக்கணும். அவர் காட்டுகிற வழியை விட்டுட்டு நான் ஏசப்பாவனுடைய செல்ல பிள்ளைன்னு சொல்லுகிறது முடியாது. என் தகப்பன் இருக்கிறாரு, என் தகப்பனுக்கு 3 பிள்ளை. அவருக்கு பிடிச்ச பிள்ளை யாருன்னு கேட்டா அவருக்கு யார் பிடிச்சதோ அவரு தான் சொல்லுவார். 3 பேரையும் சொல்ல மாட்டார். அவருக்கு இருதயத்திற்கு யாரு நெருக்கமோ, அவருக்கு யாரு பிடிச்சிருக்குதோ, அவருக்கு யாரு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ, அவருக்கு யார் இஷ்டமானதை செஞ்சாங்களோ, அவருக்கு யார் இஷ்டமான காரியங்களை, அவருக்கு நன்மையான காரியங்களை செய்தாங்களோ, இல்ல தகப்பன் சொல்லுகிறதை எந்த பிள்ளை கீழ்ப்படிந்து நடக்குதோ, மிக முக்கியம் அதுதான். ஒரு தகப்பன் தம் பிள்ளைக்கு சொல்லுகிற காரியங்களை எந்த பிள்ளை கீழ்ப்படிதோ அந்த பிள்ளைக்கு தான் தகப்பன் நிச்சயமா பிடிக்கும். நிச்சயம், அதுதானே உண்மை, அதுதானே பிடிக்கும். அதேதான், நீங்க ஆண்டவருடைய சத்தத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு, சத்தத்தைமான கேட்கறது இல்லை, அவருடைய சித்தத்தை நீங்க செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் சத்தத்தை மட்டும்தான் கேட்கறாங்க, சித்தத்தை செய்கிறது இல்லை. அதுதான் சொல்ற, அவருடைய சித்தத்தின்படி நீ செஞ்சாதான் உன்னுடைய மனம் திரும்பும். இல்லைன்னு சொன்னா நீ அப்படியே தான் இருப்ப, உன் இஷ்டத்தின்படி தான் வாழ்வ. உன் கண்ணில் என்ன பார்க்குதோ அதை தான் நீ என்ன பண்ணுவ, நோக்கி கொண்டு இருப்ப. ஐயோ நல்ல போதே, நல்ல காரா இருக்குது, நல்ல வீடா இருக்குது, நல்ல பங்களாவா இருக்குது, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்ற ஒரு காரியம் அந்த கண்ணு தான். ஆனா சொல்லிடும், வசனம் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னா அது உனக்கு பிரியமற்றது, அது இச்சையானது, அது தேவனுக்கு பிரியமற்றது, அது மேல நீ ஆசை கொள்ளாத. எது தேவ சித்தம், தேவ சத்தம், இதுதான் உனக்கு செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம், இதுலயே நிறைய வசனம் இருக்குது. தேவனுக்கு சித்தமானதை செய்வார். 15ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நீ இப்போ இயேசு நல்லவர்னு சொன்னா உன்னை குறித்து சிரிக்க மாட்டான். ஏன்னா பைத்தியக்காரன் இயேசு நல்லவர் சொல்றான், எப்போ பார்த்தாலும் இயேசு இயேசுன்றான், வாரத்தில் 3 நாள் சபைக்கு வர்றான், எப்போ பார்த்தாலும் பைபிள், எப்போ பார்த்தாலும் வெள்ளை வஸ்திரம் இதெல்லாம் போட்டுக்கிறான்னு சொல்லி இந்த உலகம் உன்னை வெறுக்கும். ஏன் தெரியுமா? அந்த உலகம் உங்களை வெறுக்குது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் உலகத்திற்காக அல்ல, உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம எதுக்கு பாத்திரம் அல்லன்னு சொன்னா, உலகத்திற்கு பாத்திரம் அல்ல. உலகம் நமக்கு சொந்த வீடு கிடையாது. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாடகை வீடு. எப்பனாலும் நம்ம காலி பண்ண வேண்டிய நேரம் வரும். நமக்கு சொந்த வீடு பரலோகத்தில் உண்டு. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி செய்யறவனுக்கு தான் சொந்த வீடு. தேவ சித்தத்தின்படி செய்யலன்னு சொன்னா இதே வாடகை வீட்டிலே கடன் ஆண்டவர் விட்டுருவார். எத்தனை பேருக்கு சொந்த வீடு போகணும்னு ஆசை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாடகை வீட்டில் இருக்கணும்னா வாடகை கட்டியே மாறணும்.
இல்லை லீஸில் இருந்தானா லீஸ் கைக்கு பணம் வருமா வராதான்ற ஒரு பயம். அதே போல் தான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நான் பரலோகத்துக்கு போவேனா போக மாட்டேனா, நரகத்துக்கு போயிடுவனோ அப்படின்ற ஒரு பயம். ஆனால் உங்களுக்கு சொந்த வீடு இல்லை, சும்மா போய் சொந்த வீடு வாங்கிட முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். புது வீட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போது கன்னியாகுமரி போனோம், இங்கே இருக்கிற மாதிரி இங்கே கிடையாது. மழை, அடிக்கடிக்கு மழை. அங்கே சாப்பாடு ஒரு சிலருக்கு ஒத்துக்கலை, தண்ணி ஒரு சிலருக்கு ஒத்துக்கலை. அதுபோல தான் இடத்துக்கு ஏற்றார் போல நம்ம என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ளணும் இல்லையா? இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றிக்கணும். மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆளை மாற்றக்கூடாது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் பேக்கை பேக் பண்ணிங்கல்ல, சந்தோஷத்தோடு பேக் பண்ணிங்கல்ல, பரலோகத்துக்கு போகிறதுக்கும் எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டுங்க இல்லையா? ஊருக்கு போகிறதுக்கு எப்படி சந்தோஷமாக போனோமோ அதை விட 100 மடங்கு பரலோகத்துக்கு போவதுக்கு நம்ம சந்தோஷத்தோடு ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ எப்படி நடக்கும்னு சொன்னால், அவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுக்கு நாம் ஒரு அழகான, தேவனுக்கு பிரியமான உறவாய் நம்ம ஒரு 3 காரியம். முதலாவது, அவரை அதிகமாய் வாஞ்சித்து கொள்ளுங்க. அவரை ஜபத்தினால அவரை நெருங்கி சேருங்க. 3வது காரியம், அவருடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, மிக முக்கியம், தேவனுடன் ஒரு அழகான உறவை நீங்களும் சரி நானும் சரி ஏற்படுத்த முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி